யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் இரவு பூரா ஒரு பெண் ஒரு சடலத்தோட ஒரு கிணத்துக்குள்ளே இப்படி இருந்திருப்பாங்க. நினைச்சு பார்த்தாலே நெஞ்செல்லாம் பதறுது. ஒரு கிரைம் த்ரில்லர் சினிமாவே மிஞ்சிற அளவுக்கு சமீபத்தில் இலங்கை மட்டக்களப்பையே அலறவிட்ட ஒரு கொடூரமான கேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். 2026 மார்ச் 20 வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல்வெளி பக்கமாக ஒருத்தர் தன்னோட வேலைக்காக போயிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த பாலடைஞ்ச கிணறு பக்கத்துல இருந்து ஒரு பெண்ணோட ஆழ்குரல் கேட்குது. வயசுல என்ன செய்யறதுன்னு தெரியாம பதட்டத்தில் நின்று அந்த மனுஷனுக்கு அதுக்குள்ள இருந்து கேட்குற அந்த மரண ஓலம் பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போலீஸுக்கு தகவல் சொல்லி கயிறு போட்டு அந்த கிணத்துக்குள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த இளம் தாயை மீட்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை மீட்கும் போது தான் யாருக்குமே தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அந்த கிணத்துக்குள்ள ஏற்கனவே அழுகிய நிலையில இன்னொரு பெண்ணோட சடலமும் கிடைச்சிருக்கு. 2026 மார்ச் 19 ரணுஜா அப்படின்ற பெண் தன்னோட 2.5 வயசு குழந்தையை தூக்கிக்கிட்டு மட்டக்களப்பு டவுனுக்கு போகிறதுக்காக வவுனதீவு பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஆட்டோ அந்த பஸ் ஸ்டால் கிட்ட வந்து நிற்கிது. அதில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்திருக்கிறாங்க. ரணுஜாவை பார்த்து எங்கம்மா போறீங்கன்னு கேட்குறாங்க. மட்டக்களப்பு டவுன் வரைக்கும் போகிறதா ரணுஜா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆட்டோவில் இருந்தது ஒரு லேடி மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட். உடனே அவங்களும் நாங்களும் அந்த பக்கம் தான் போகிறோம் வாங்கன்னு கூப்பிட, இல்லைங்க எங்கிட்ட ஆட்டோவில் போகிற அளவுக்கு காசு இல்லைன்னு ரணுஜா சொல்லவும், சரி பரவாயில்ல 100 ரூபாய் மட்டும் தந்தா போதும்னு சொல்றாங்க. உடனே ரணுஜாவும் குழந்தைய வேற தூக்கிக்கிட்டு ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு பஸ்ல போகணும், அதுவும் இவங்க ஃபேமிலியா தானே இருக்கிறாங்கன்னு அந்த ஆட்டோவில் ஏறுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி போகும்போது டவுனுக்கு என்ன விஷயமா போறீங்கன்னு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரணுஜாவும் தான் குழந்தையோட நகையை அடகு வச்சிருக்கிறேன், அதை மீட்கத்தான் போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட அந்த லேடி, அச்சச்சோ காசை வச்சுக்கிட்டு இப்படி தனியா போவீங்களா, இந்த கொஞ்ச நாள் ரொம்ப திருட்டு சம்பவம் நடக்குது, ஸோ நீங்க நகையை மீட்க பேங்க்குக்கு போங்க, நாங்க பின்னுக்கே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னு ரொம்ப கேர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிரிமினல் தம்பதி 2 பேரும் ரணுஜா பின்னாடியே போயிட்டு நகையை மீட்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நகையை மீட்டுட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்த ரணுஜா கிட்ட போயிட்டு அந்த 2 பேருமே, இங்க பாருமா, வரும்போது ஏதோ குழந்தைய வச்சுட்டு இருந்ததால பார்த்து உடனே கூட்டிட்டு வந்தோம், இப்ப கையில நகை வேற இருக்கு, இது கொண்டு போகும்போது ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பக்கம் தான் போறோம், ஸோ எங்க கூடவே வந்துடுமான்னு சொல்றாங்க. ரணுஜாவும் அதை நம்பி அதே ஆட்டோவில் ஏறி இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த தம்பதி, இங்க பாருமா, நாங்க போற வழியில ஒரு பையன் இருக்கிறான், அவனையும் ஏத்திக்கணும், அவனும் எவ்வளவு சரி காசு கொடுப்பான், அப்போ வந்து போன டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கவர் ஆகிடும், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்குறாங்க. ரணுஜாவும் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, இது கூட பண்ணலனா எப்படின்னு நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம்னு, ஐயோ பரவாயில்லைங்கக்கான்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வண்டியை ஒரு ஜூஸ் கடைக்கிட்ட நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தி ஜூஸ் வாங்கி ரணுஜாவுக்கும் கொடுக்குறாங்க. ரணுஜாவும் ஜூஸ் தானே நம்பி குடிச்சிருக்கிறாங்க. ஜூஸ் வாங்குறத மட்டுமே பார்த்த ரணுஜா அதுல மயக்க மருந்து கலந்ததை கவனிக்கல. அப்படி ஜூஸை குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சதும் கொஞ்ச தூரம் போகும்போது அவங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த இன்னொரு ஆள் ஆட்டோவில் ஏறி இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கும் போதெல்லாம் அரை மயக்கத்துல இருந்த ரணுஜா கொஞ்ச தூரம் போகும்போதே முழுசா மயங்கிட்டாங்க. ரணுஜா முழுசா மயங்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த கும்பல் கொத்தியாபாளையில் இருக்கக்கூடிய ஒரு வயல் பகுதியில அந்த பிஞ்சி பச்சை குழந்தைய ஒரு குப்பையை வீசுற மாதிரி தூக்கி வீசி இருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா ரணுஜா கழுத்துல இருந்த 5 பவுன் தாலிக்கொடி, குழந்தையோட மீட்டெடுத்த அந்த 1 பவுன் செயின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆட்டோ டிரைவரோட வைப்பிட்டு கொடுத்து அந்த லேடியை வீட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஆட்டோவையும் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு அதில் ரணுஜாவை ஏற்றிக்கிட்டு அந்த 2 பேரும் நெல்லிக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச கிணத்துல வீசிட்டு போயிருக்கானுங்க. இதை பற்றின விசாரணை நடத்தும் போது தான் சிசிடிவி கேமராவில் இந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணி போலீஸ் சம்மந்தப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அரெஸ்ட் செய்யப்பட்டது வந்தாறுமூலை பகுதியை சேர்ந்த சோமசுந்தரம், சரளிகா, அவரோட புருஷன் சதீஸ்வரன் மற்றும் சரளிகாவோட தம்பி தனோஜன். அப்படி விசாரிச்சதுல இவங்க சொன்ன இன்னும் சில விஷயங்கள் தான் உச்சக்கட்ட கொடுமை. 2026 பிப்ரவரி 28 பட்டிருப்பு பாலத்துக்கு பக்கத்துல திக்குவடை 40ஆம் கிராமத்தை சேர்ந்த 46 வயதான நலாயனின்ற பெண் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதே கணவன் கனவி நலாயனிக்கு லிப் கொடுக்கறதா கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து நலானியோட 7 பவுன் தாலிக்கொடி எடுத்துக்கிட்டு அந்த நெல்லிக்காடு கிணத்துல தூக்கி போட்டுட்டு போனதா சொல்லியிருக்கானுங்க. அப்படி மிதந்த நலாயனியோட சடலத்தை பிடிச்சுக்கிட்டு தான் ரணுஜா ஒரு நாள் நைட் முழுக்க அந்த கிணத்துக்குள்ள உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ரணுஜாவை கொண்டு போக யூஸ் பண்ண அந்த காரை
நலாயினியோட தாலி கொடியை வித்த காசுல வாங்கினது தான் விசாரணையில அந்த 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இதே மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு பெண்ணுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து நகைகளை திருடிட்டு போனதா விசாரணையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா மொத்தம் 5 பேரை போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க. நல்ல வேளை ரணுஜாவோட குழந்தை அடுத்த நாள் காலையிலேயே பத்திரமா மீட்டுட்டாங்க. ரணுஜாவும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. இந்த கேஸ் இன்னும் விசாரணையில தான் இருக்கு. ஸோ குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். நாம் வாழ்றது ஒரு விசித்திரமான உலகம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உதவி செய்ய வர்ற கைகள் கூட இரத்தக்கரைகள் படிஞ்சிருக்கலாம்னு இந்த மட்டக்களப்பு சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்குது. ஒரு கிரிமினல் தம்பதி ஒரு குழந்தையே குப்பை மாதிரி வீசுகிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா நம்ம பாதுகாப்பில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. தெரியாதவங்க வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த 100 ரூபாய் லாபத்தை விட உங்கள் உயிரும் உங்கள் குடும்பமும் தான் முக்கியம். பாதுகாப்பாக இருங்க. இந்த சம்பவத்துக்கு அந்த 5 பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.